தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். வாசிக்கலாமே. எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் முதல் வசனம். பின்பு ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. பாருங்கள் பிரியமானவர்களே, எசேக்கியேலை கர்த்தர் ஒரு தரிசனத்திலே கொண்டு போகிறார். ஒரு ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்படுகிறது, ஒரு நதி புறப்படுகிறது. அது என்ன செய்கிறதா? அது வலது புறமாய் பாய்ந்து செல்லுகிறதா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆலயத்திலிருந்து ஒரு தண்ணீர் புறப்பட்டு போகிறது. A water ignited from the church and run over its all the places. அப்படி புறப்பட்டு போகுது. அந்த தண்ணீர் போகுது. அந்த தண்ணீர் எங்கே போகுது பாருங்க. முதல்ல எங்கே போகுதா? அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிராக முதலாவதாக என்ன செய்கிறாரு? சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு தேவ புருஷன், ஒரு தேவ புத்திரன் வந்து என்ன செய்கிறாரு? முதலாவது கூட்டிட்டு போகிறாரு. கூட்டிட்டு போனோன்னே 1000 முழம் அளவு இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாரு. தண்ணி வந்து எவ்வளோ தூரம் இருக்குதுங்க? காலளவு இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு? கணுக்கால் அளவு. சொல்லுங்க பார்க்கலாம். கணுக்கால் அளவு இருந்துச்சா? பாருங்க, 4வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. முதலாவது எப்படி இருந்துச்சு? கணுக்கால் அளவு. இந்த கணுக்கால் அப்படின்னா என்னது? இந்த கால் வரைக்கும் தான் அந்த தண்ணி. பாருங்கள் பிரியமானவர்களே, அது எதுக்கு அடையாளம்னா உங்களுடைய ரட்சிப்புக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கால் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? வச்சிட்டோம். பழமொழி சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்லுவாங்க? முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. கலப்பையின் மேல் கை வைத்தவன் அதை திரும்பி பார்க்கலாகாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த நதி என்ன செய்யுது? புறப்படுது, அது பாயுது, உங்களை என்னைய நிற்க வைக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு அந்த நதி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த நதி. எகிப்திலே ஒரு நதி இருந்தது. அந்த நதிக்கு பெயர் என்ன? நைல் நதி. அல்லேலூயா. எகிப்து தேசத்துக்கு போனவங்கெல்லாம் பார்த்து தெரியும் எப்படி இருக்குன்னா, இந்த மிடில் ஆஃப் த ஈஜிப்ட் அந்த நதி என்ன செய்யும்? ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த நதி சாதாரணமான ஒரு நதி தான். ஆனால் பார்வோன் நினச்சா, என்கிட்ட எப்படி இருக்கு, இந்த பாலைவனத்திலே ஒரு நதி ஓடுதே, மிகப்பெரிய நதி ஓடுதே நினச்சிட்டு இருந்தான். தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான். என்ன ஒடுக்கினான்? ராமசேஸ் என்கிற இடத்துல என்ன செய்கிறான்? ஒடுக்குறான். ஆளோட்டிகளை வச்சு அடிக்கிறான். அடிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கூக்குரலிடுகிறார்கள். அப்ப யாத்ராமம் 3வது அதிகாரத்தில் கர்த்தர் கேட்கிறாரு, மோசே மோசே, என் ஜனங்கள் இடுகிற கூக்குரலின் சத்தம் என் காதல விழுதுப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் ஜனங்களிடுற சத்தம் காதல விழுது. அவங்க பண்ற விண்ணப்பம் என் காதல விழுகுது. அவங்க இடுற அழுகையின் சத்தம் என் காதல கேட்குது. நீ புறப்பட்டு போ. அல்லேலூயா. இங்கே நைல் நதியை வச்சு பெருமை பாராட்டி கொண்டிருந்த பார்வோனுக்கு கர்த்தர் மோசேயவையே நதியாய் அனுப்புகிறார். அல்லேலூயா. மோசே go as a fountain. மோசே ஒரு நதியாய் போகிறார். எப்படி போகிறார்?
அங்கே போன உடன் என்ன நடக்கிறது? அந்த நதி சொல்கிறார் ஆண்டவர். முதலாவது போகிறாரு. நான் எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை கேட்டால் நான் யார் என்று சொல்லுவது? இந்த ஜனங்கள் உம்மை கேட்பாங்களே, யார் உன்னுடைய தேவன்? ஏன்னா எகிப்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கிரகங்கள் இருக்கிறது. எகிப்திலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ராஜாவையே சிலையாக செஞ்சுருவாங்க. சாதாரண சிலமாக செய்ய மாட்டாங்கங்க. எத்தனையோ அடி உயரம், 500 அடி, 1000 அடி, 3000 அடிக்கு பிரமிடுகளாக செஞ்சுருவாங்க. அவங்க உடலை, ராஜாவினுடைய உடலை எரிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? மம்மிஸ் என்று சொல்லி அதெல்லாம் பதப்படுத்தி வச்சுருவாங்க. இப்படி விக்கிரகங்கள் நிறைந்த அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதனாய் மோசேயை அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. போறாரு, போய் கேட்கிறாரு, யாருன்னு சொல்றது? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, 3:14, இருக்கிறவராகவே இருக்கிறவர் நானே. ஹல்லேலூயா, ஐ அம் தட் ஐ அம். போறாரு. போனோன்னு அங்கே அவர் கையில் இருக்கிற கோலை போடுகிறார். உடனே பார்வன் பார்க்குறான், நான் என்ன இளைத்தவனா? அவனிடத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை கூப்பிட்றான், உங்கள் கோலை போடுங்க. அதுவும் என்னவா மாறுது? என்னவா மாறுது? பாம்பா மாறுது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. இங்கே என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய கோல், மோசேயினுடைய கையில் இருக்கிற கோல் சர்ப்பமாய் மாறி அனைத்தையும் விழுங்கினச்சான். ஆமேன் சொல்லுங்களேன். அது போல பார்த்தான், பார்வோனுடைய இருதயம் கடினமாயிடுச்சு. கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சாராம்? பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினாராம். என்ன செய்யல? விட்டு கொடுக்கல, முடியாது. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நீ எதை நதியாய் நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த நதியை நான் ரத்தமாக மாறப்போனேனாரு. ஹல்லேலூயா. மோசேயை அனுப்புனார், கோலை போடுனாரு, ரத்தமாய் மாறினது. ஹல்லேலூயா. எப்படி மாறிச்சுங்க? எகிப்து நைல் நதி ரத்தமாக மாறிச்சு. அவ்வளோ நாள் இனிமையான சுவையான தண்ணீரை குடித்து கொண்டிருந்தவன் இப்போ என்னத்தை குடிக்க முடியுங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எதை குடிக்க முடியும்? ரத்தத்தை குடிக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமா? சமைக்க முடியுமா? வேறு காரியங்கள் செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் ஒரு ட்ராப் வச்சார்னா அதை எந்த மனுஷனும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ரத்தமாய் மாற பண்ணினார். அந்த நதி என்னவா மாறிச்சு? ரத்தமாய் மாறிச்சு. அப்போ அதிசயம் செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? இங்கே தண்ணீரை ரத்தமாய் மாற்றுகிறார். நைல் நதி தண்ணீராக மாறினது. இங்கே ஆலயத்திலிருந்து ஒரு தண்ணீர் புறப்படுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்களேன். அங்கே ஒரு நதி புறப்படுது. இந்த நதி என்ன நதி? Can you turn Genesis chapter 2 verse 10. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் போனது. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அடுத்து, அந்த தேசத்தின் பொன் நல்லது. ஹல்லேலூயா. இரண்டாம் ஆற்றுக்கு ஈகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும். ஆமென். அடுத்து, மூன்றாம் ஆற்றுக்கு இத்தகேல் என்று பெயர். அது அசிரியா நாட்டின் கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐபிராத் நதி என்று பெயர். இந்த 4 நதிகள் சொல்லுங்க, 4 நதி, 4 ஆறுகள். ஐபிராத்து, அப்புறம் பைசோன், இத்தகேல், தேக்கோல். அப்ப இந்த நதி என்ன செய்தான்? பாயுது.
அப்போ என்ன நடக்குதுங்க? அதில் ஒரு முதல்ல எந்த நதி அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு பாயுது? ஆவிலா என்னும் தேசத்திற்கு பாய்கிறது. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆவிலா. ஆவிலானா என்ன அர்த்தம்னா பொன் விளையிற தேசம்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் நகை வேணான்னு சொல்கிறீங்க? பொண்ணுலாம் வேணான்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்களேன். இப்போ தூக்கியிருந்த கையெல்லாம் அல்லேலூயா எல்லாம் இறங்கிட்டு. பொன் யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா பிரதர்? என்ன சொல்கிறீங்க? அப்போ ஆவிலா தேசத்தில் என்ன விளையுமா சொல்லுங்களேன்? பொண்ணு விளையுமா? எல்லா ஊர்லேயும் என்ன விளையுங்க? பயிர் தான் விளையும். ஆனால் இந்த தேசத்தில் என்ன விளையும்? பொன் விளையுமா? பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு இடம் இருக்கிறது பாருங்கள். அந்த நைஜீரியா அந்த பகுதிகளில் ஒரு இடம் இருக்குது. அங்கே எல் ஜொராடோ என்ற அந்த ஒரு பெயர். அங்கே ரொம்ப ஃபேமஸ் என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? போட்டு பாருங்கள், எல் டொராடோன்னு. வெறும் தங்கம் தான் இருக்கும் அங்கே. ஆமீன் சொல்லுங்களேன். வெறும் தங்கம் தான் இருக்கும். பெரிய மைனே எங்கே இருக்குது? எல் டொராடோவில் தான் இருக்குது. அப்போ பல நாடுகள் பல தேசங்கள் என்ன செஞ்சாங்க? டார்கெட் பண்ணுற ஒரே இடம் அதுதான். என்ன விளையுமாங்க? பொண்ணு. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த எல்லா பொண்ணை விட மேலானவர் நம்ம ஆண்டவர் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். கையை உயர். தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உங்களுடைய என்னுடைய உள்ளத்தை கேட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ பொன் விளையிற தேசம் அந்த ஆவிலா தேசம். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னத்தை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ இந்த நதி என்ன செய்யுது? இந்த ஏதேனில் துவங்கின நதி பொன்னை விளைய பண்ணுகிறது. எகிப்து நதி என்ன செய்கிறது? இரத்தமாய் மாறுகிறது. அப்ப அதான் நதி ஓடுற இடம் எப்படி இருக்கும்? செழுமையா இருக்கும். சங்கீதம் 1:1 சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நில்லாமலும் உட்காராமலும் பிரியமாயிருந்து. ஆமேன். அடுத்து, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தினால நீங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் உங்களுக்கு வெற்றி தருவார். ஹல்லேலூயா. அப்ப கண்டிஷன் எல்லாரும் இந்த 2வது வசனத்தை வாசித்துருவாங்க. ஆனால் கண்டிஷன் எங்க இருக்கு? முதல் வசனத்தில் இருக்கு. துன்மார்க்கருடைய வழியிலே நடக்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது, பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் மனுஷி பாக்கியவான் பாக்கியவதி. ஹல்லேலூயா. அப்ப இந்த விலையேற பெற்ற தேனிலும் தெளித்தேனிலும் விலையேற பெற்ற வேதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இந்த நதி என்ன செய்து? பாயுது. எல்லா நதிகள் பாய்கிறது. இன்னொரு நதி இருக்கிறது. தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:10. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். ஆமென். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நதி என்ன நதிங்க? அக்கினி நதி. அக்கினி நதி எப்படி புறப்பட்டுச்சான்? அது எங்கிருந்து புறப்பட்டுச்சு? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டது. அப்ப ஆண்டவர் சமூகத்திலிருந்து என்ன புறப்படும் தெரியுமா?
அக்கினி நதி புறப்படும். ஹல்லேலூயா. அக்கினி நதி புறப்படும். அந்த நதி புறப்பட்டு போற இடத்துலலாம் என்ன இருக்குன்னா, கோடான கோடி பேர் அவரை சேவிப்பார்கள், 1000 பேர் அவரை தொழுது கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. அந்த அக்கினி நதி புறப்பட்டு போகிறது. பாருங்க, ஓக்லாண்ட் மற்றும் மிக அந்த ஃப்ளாரிடா இந்த மாதிரி நகரங்கள்லாம் இருக்கிறது. அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா, மிக மிக பெரிய எரிமலைகள் இருக்கும். எரிமலை பார்த்துருக்குறீங்களா? பாருங்கள், நம்ம இந்தியாவில் ஒன்றும் கூட கிடையாது. இருந்திருந்தால் யாரும் இவ்வளோலாம் பாவம் பண்ணவே மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு எரிமலையை வச்சுட்டாருன்னா நல்லா இருந்திருக்கும்ல. மகாபலிபுரத்தில் என்ன பண்ணும் எரிமலை? முதல்ல புகை வரும். என்ன செய்யும்? புகை வந்தோடனே என்ன தெரியுமா செய்வாங்க அந்த ஜனங்கள்லாம்? பாருங்கள், நிறைய வீடு வச்சுருப்பாங்க, 5 மாடி பெரிய பெரிய ஃப்ளாட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் வச்சுட்டு என்ன செய்வாங்க? அதை எல்லாம் சுருட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி விட்டுட்டு தான் மனைவி பிள்ளைங்க, ஒரே ஒரு காரு, சாப்பிட கொஞ்சம் ஆகாரம், மாற்ற 2 துணி எடுத்துட்டு, அதுவும் சிலர் எடுக்க மாட்டாங்க, ஒரே ஓட்ட ஓடுவாங்க. அது புகை வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக என்ன ஆகும்னா, நெருப்பு அப்படி கொஞ்சம் அப்படி வரும். வந்தோடனே என்னாகும்? திடீர்னு வெடிக்கும். என்ன செய்யும்? வெடிக்கும். அதிலிருந்து அந்த அக்கினி குழம்பு அப்படி வந்து பச்சை பசேன்னு இருக்க மரத்தையெல்லாம் கருகருன்னு கருப்பாக மாற்றிடும். அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வேல்கேனோ. என்னது வேல்கேனோ? பாருங்கள், நதி தண்ணி வராப்பில் நெருப்பு வந்தால் என்ன செய்வீங்கம்மா? பரவாயில்ல, கேஸே வாங்க வேண்டாம் பிரதர், இதுலேயே சமைச்சிக்கலான்னு சொல்லுவோமா? கிடையாதுல்ல. அல்லேலூயா. பக்கத்தில் என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த ஊருக்கு ஓடிடுவாங்க. அதனால தான் பாருங்கள், இந்த அமெரிக்கா இங்கெல்லாம் வந்து யாருமே வந்து சொந்தமாக ஃபர்னிச்சரோ எதுவுமே வாங்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு வீடு நீங்கள் வாடகைக்கு போனீங்கன்னா கூட என்ன தெரியுமா செய்வாங்க? அங்கே வந்து ஃபர்னிஷ்டு ஹவுஸ் தான் இருக்கும். எல்லாமே இருக்கும், ரெடியாக இருக்கும். நீங்கள் போய் ப்ளக் அண்ட் ப்ளே, ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் லைஃப். அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த வீட்டு ஓனர் என்ன செஞ்சிருவார்? எல்லாத்தையும் விட்டு போயிடுவார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னைக்கு இந்த எரிமலை வெடிக்கும்னு தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து என்ன வருதான்? அக்கினி நதி புறப்பட்டு வருதான். அப்போ அந்த அக்கினி நதி புறப்பட்டு வருகிறது. அப்போ இப்படி புறப்பட்டு நதிகள் பலவாய் இருக்கின்றன. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற இந்த காரியம் பாருங்க, எங்கேருந்து இந்த நதி புறப்படுதுங்க? ஒவ்வொரு நதி ஒவ்வொரு இடத்துல இருந்து புறப்படுது. ஆனால் இந்த நதி ஆலயத்தில் இருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ புறப்பட்டு முதல்ல எங்கே போகுது? கணுக்கால் அளவுக்கு போகுது. கணுக்கால் அளவு போகிற நதி என்ன நதி? அதுதான் சுவிசேஷம் என்கிற நதி. பாருங்க, நீங்கள் பாலைவனத்தில் நடந்து போகிறீங்க, ரொம்ப வெயிலில் நடந்து போகிறீங்க, கால்லாம் என்ன செய்யும்? சுடும். அப்போ போய் அழகாக கொஞ்சம் இடம் தண்ணி தேங்கி இருக்கு, அங்கே காலை வச்சா எப்படி இருக்கும்? இளைப்பாறுதலாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்குமா? இல்லை பரவாயில்ல நான் நடந்தே போகிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. என்ன செய்வோம்? கொஞ்சம் காலை நனைத்து கொள்ளுவோம். அப்போ அந்த சுவிசேஷம் என்கிற நதி பாய்கிற இடத்திலெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறார். நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்க, எனக்கு இளைப்பாறுதல் தந்த ரட்சிப்பை கொடுத்தீங்களா ஆண்டவரே? ரட்சிப்பு என்கிற நதி பாய்கிறது. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வேற என்ன செய்கிறார் பாருங்க, வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யுங்க? எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்க? தரித்திருங்க. ஏன் தரித்திருங்க? உன்னதத்திலிருந்து ஒரு நதி பாய போகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி. நல்ல கரங்களை தட்டி ராபா லாக்கா நாமாஷா. சாதாரண நதியா அது? சாதாரண ரிவர் கிடையாது. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய
பின்மாறி என்னும் நதி. ஹல்லேலூயா. எனவே தான் சகரியா தீர்க்கதரிசி எழுதுகிறார், 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, சகரியா சாப்டர் 10 verse 1 வாசித்து பாருங்களேன். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் அப்பொழுது மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆமென். குறி சொல்லுகிறவர்களாம் பொய்யை தரித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி. ஆமென், ஆமென். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு. குறி கேட்கிறாங்க, கட்டையை உருவாக்கி அதனிடத்திலே குறி கேட்கிறான். தன் கையாலே ஒரு சிலையை செய்து அதிட்டே போய் என்னை ஆசீர்வதின்னு கேட்கிறான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க ஒருத்தர் சிலை செய்யறாரு, அந்த சிலையை செஞ்சு பல லட்சத்துக்கு விற்கிறாரு. அந்த சிலை அவரை ஆசீர்வதிச்சுட்டு போகுமா, இல்லை ஆசீர்வதிக்காம போகுமா? நீங்க சிலை செய்யறீங்க, நல்லா பல லட்சம் செய்யறீங்க. அப்பா என்ன இவ்வளோ நாள் செஞ்சுட்ட, முதல்ல நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிச்சுட்டு நான் அப்புறம் போகிறேன்னு சொல்லுமா? அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, வாய் இருந்தும் பேசாது. சங்கீதம் 115 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன செய்யாது? அவைகள் ஊமையான விக்கிரகங்கள் தானே அப்படின்னு தான் எழுதியிருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நானும் பாட முடியுமா? முடியும். நீங்களும் நானும் பேச முடியுமா? நீங்களும் நானும் நடக்க முடியுமா? நீங்களும் நானும் பிறர் ஆசீர்வதிக்க முடியுமா? ஏன்னா நீங்களும் நானும் கல்லால் மண்ணால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்களும் நானும் கர்த்தருடைய சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. You and me are the image of God. ஒரு மனுஷன் ஒரு நொடிக்கு 66,000 சிந்தனைகள் யோசிக்க முடியுமா? ஒரு மனுஷனுக்கு இந்த பிரெயின் இருக்குல்ல, எவ்வளோ யோசிக்க முடியுமா? 66,000 தாட்ஸ் நினைக்க முடியுமா? இப்போ பாருங்க, ஒரு காரியம் சொல்கிறேன். இந்த சிகப்பு, இதை பார்த்தா என்ன நினைக்குவீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி நினைப்பீங்களா? சிகப்புன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன், நினைப்பீங்களா ஒரே மாதிரி? முடியாது. சரி, இப்படி சொல்கிறேன், யாரும் யானையை நினைக்கக்கூடாது அப்படின்னா என்ன நினைப்போம்? நான் சொல்லுங்க, யார் யானையை கற்பனை பண்ணாதீங்க அப்படின்னா யானையை தான் கற்பனை பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு இப்படி கண்ணை மூடினா எல்லாம் அமெரிக்கா போங்க அப்படின்னா கண்ணை மூடினா எங்கே போயிடுவோம்? லைட்டிங் ஸ்பீடோட தாட் எங்கே போயிடும்? அமெரிக்காவுக்கு போயிடும். எல்லாம் திருப்பி லண்டன் வாங்க, அடுத்த செகண்டு லண்டன். எல்லாம் கண்ணை மூடுங்க, திருப்பி எல்லாம் இந்தியாவுக்கு வாங்க. என்னங்க பாதி பேர் வர மாட்டீங்க? அல்லேலூயா. இங்கே இருந்துக்கிறோம் பிரதர், ஸ்தோத்திரம். அப்போ மனுஷனுடைய அப்படின்னா என்ன வந்துடுறோம்? இமைப்பொழுது என்ன செஞ்சிடறாரு? போயிடுது. அப்போ மனுஷனே இமைப்பொழுது இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும் பொழுது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சிங்காசனத்திலிருந்து உங்கள் நடுவில் வந்து உட்கார்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. கூப்பிட்ட ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். நீங்கள் இயேசுவேன்னு சொல்லி, இயேசுவே அந்த வேன் முடியுது பாருங்களேன், அதுக்குள்ளே ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருவார். ஹல்லேலூயா. அவ்வளவு அன்புள்ள நம்முடைய தேவன், அவ்வளவு அன்பானவர் நம்ம ஆண்டவர். நம்ம நினைச்சு கொள்ளலாம். நேற்று தான் வாசித்தோம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்க, அங்கே எலிசாவினுடைய வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ ஆண்டவரே, இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, போர் படை நம்மளை சுற்றிட்டாங்களே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? கவலையே படாத. அப்போ எலிசா ஒரே ஒரு ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்ணை கொஞ்சம் திறங்கப்பா. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கண்ணை கர்த்தர் திறக்க போகிறாரு. உங்கள் ஆவிக்குரிய கண்ணை கர்த்தர் திறக்க போகிறாரு. நீங்கள் பரலோக தரிசனங்களை பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா.
கண்களை திறந்தவுடன் என்ன நடக்கிறது? அந்த இடத்தை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருந்ததா. ஹல்லேலூயா. அக்கினி நதி பாருங்க. இன்னொரு நதி இருக்கிறது. அந்த நதி என்ன? யோர்தான் நதி. ஆமென் சொல்லுங்களேன். அந்த யோர்தான் நதி என்ன செய்து பாருங்க. எலிசா போக எலிசாட்ட கேட்குறாங்க, உன்னுடைய ஆண்டவரை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறாராமே. எலிசா எங்க போல? சாப்பிட போல, தூங்க போல, படுக்க போகல. என்ன செய்யறார்? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம் அந்த காரியத்தை. அப்ப சொல்றாரு, ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாராமே. இல்லை, நான் ஆண்டவரை விட்டு போக போறேன். அப்ப பார்த்தா அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த டெக்ஸ்சரை வாசிங்க. அப்ப அந்த இடத்துல என்ன வருது? ஒரு மிகப்பெரிய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எப்படின்னா, யோர்தானை எப்படி தெரியுமா எழுதுவாங்க? யோர்தான் கரை புரண்டு ஓடிச்சான். எப்படி ஓடிச்சான்? கரை புரண்டு ஓடினதான் யோர்தான் நதி. அப்ப அந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடும் பொழுது எலியா என்ன செய்கிறார்? தன்னுடைய சால்வையை எடுத்து முறுக்கி அதை அடிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அடிச்சோன்னு என்ன ஆகுதுங்க? என்ன நடக்குது? தண்ணீர் 2ஆ பிளக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை யோர்தான் வந்தாலும் உங்களை அந்த அடிக்கிற அந்த வல்லமை என்ன தெரியுமா? உங்ககிட்ட என் கிட்ட இருக்கிற அபிஷேகம் தான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்யுமா? நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். சாதாரணமானதில்லை. அபிஷேகம் நுகத்தை முறித்து விடும். நதி என்ன செய்கிறது? 2ஆய் பிரிகிறது. இந்த பக்கம் போயிடுறாங்க. திருப்பி என்ன நடக்குது? கர்த்தர் சுழல் காற்று வருது. ஒரு மிகப்பெரிய ஃபயர் விண்ட் வருது. ஒரு அக்கினி நெருப்பு வருது. அந்த நெருப்புல என்ன வருது? தக 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 என்று எரிந்து கொண்டிருக்கிற அதிலே ஒரு அக்கினி மயமான குதிரை வருது. குதிரையும் ரதமும் வருது. இப்ப என்ன நடக்குது பாருங்க. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப எலிசா ஒண்ணு கேட்கிறாரு, என்ன வேணும்? வாட் யூ நீட்? என்ன வேணும் எலிசா உனக்கு? உம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பா வேணும். நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ரம்மண்ணா ஷக்கா பல்லாக்கா. உம்மிடத்தில் இருக்கிற ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அன்றைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது போல ஆண்டவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ அவர் உங்களை சும்மா விடலைங்க. நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருக்கிறேன். உங்களோட இருக்கிறேன். நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை காக்கும்படிக்கு கூடவே இருப்பேன். முடிவு பரியந்தம் நடத்துவேன். நல்ல கரங்களை தட்டி ரபலா ஷேகரபதலியா மலா கரபலா. முடிவு பரியந்தம் இருக்கிறார் ஆண்டவர். யோர்தான் பிரிஞ்சு போச்சு. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அவரிடத்திலிருந்து வந்த அந்த மேண்டல், அந்த சால்வை யார் மேலே விழுது? எலிசா மேலே விழுது. என்ன நடந்துச்சுங்க? 2 அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. எலியா செய்த அற்புதம் 7 தான். எலிசா செய்த அற்புதம் 14ங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. டூயல் அனாயிண்டிங். எத்தனை பேருக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும்? கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐ நீட் அ டபுள் போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங். எப்படி நிரப்பிட்டார் ஆண்டவர்? வல்லமையாக நிரப்பிட்டார். எத்தனை நதி பாருங்க. பொன் விளையிற நதி, ரத்தம் நிறைந்த நதி, அபிஷேக நதி, அக்கினி நதி. இப்போ இந்த யோர்தான் நதி எப்படி செய்தான்? பின்னிட்டு ஓடுதான். ஆனால் இந்த யோர்தான் நதியில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன தெரியுமா? அந்த யோர்தான் நதியில் மீன்களே இல்லைன்னு வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. அல்லேலூயா. யோர்தான் தேசத்துக்கு போயிட்டு வந்தவங்களாம் சொல்கிறாங்க, அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு, அந்த நதியில் என்ன இல்லையா? மீன் இல்லை. ஏன் சொல்லுங்களேன். நான் இப்படி விசுவாசித்தேன். ஏன் நான் யோசித்து பார்த்தேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அந்த யோர்தான் நதியில் இறங்கி வரும் பொழுது
வானங்கள் திறக்கப்பட்டது. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ பொதுவாக நீங்கள்லாம் எல்லாம் இங்கே பார்த்துருப்பீங்க, தண்ணியில் நின்று என்ன செய்யுங்க, மீன் காலை கடிக்கும். ஆனால் அந்த கர்த்தாதி கர்த்தரே, இந்த பூமியை வானத்தையும் படைத்தவரே இந்த நதியில் இறங்கி இருக்கிறாரு. நான் அவர் பாதத்தை கடிக்க முடியுமான்னு சொல்லி மீன்கள் விலகி ஓடினது. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டி இல்லை. ஸோ அதனால தான் என் பையனுக்கு யோர்தான்னு பேர் வச்சிட்டேன் நான். ஆமேன் சொல்லுங்களேன். மை சன் நேம் இஸ். யோசித்து பார்த்தேன், வீட்டில் எல்லோரும் பல பேர் சொன்னாங்க, என்ன பேர் வைக்கிறதுனே தெரில. நான் பார்த்தேன், இந்த டெக்ஸ்சரை வாசித்துட்டு இருந்தேன். வாசிக்கிறப்ப ஆண்டவரே யோர்தான் நதியில் இறங்கி வந்திருக்காருன்னா, அந்த தேவனை சுமக்கிற ஒரு ஊழியக்காரனா என் மகன் மாறணும்னு சொல்லி அவனுக்கு ஹாஸ்பிட்டலே யோர்தான்னு பேர் வச்சிட்டேன். ஹல்லேலூயா. ஜோர்டன். ஆமேன். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் கூட்டி கொண்டு வருகிறேன். அப்போ அந்த யோர்தான் நதி என்ன செய்யும், பிளக்கும். என்ன செய்யும், பிளக்கும். ஆசாரியர்கள் யோசுவாவின் நாட்கள் என்ன செய்கிறாங்க, ஆசாரியர்கள்லாம் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ என்ன செய்யுது, யோர்தான் கரை புரண்டு ஓடுது. ஆனால் ஆசாரனுடைய பாதம் பட்ட உடனேயே யோர்தான் என்ன செய்யுது, பிரியுதுங்க. ஹல்லேலூயா. இப்போ தான் முக்கியமான விஷயம். அந்த கால் பட்ட இடம் என்ன, உங்கள் கால் என்ன கால்னு சொன்னேன், கணுக்கால் என்ன கால், ரட்சிப்பின் பாதங்கள். ஹல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் இருக்கிற பட்டணத்தின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சுவிசேஷகர்கள் சுவிசேஷிகளாக இருக்கிறீங்க? எல்லாம் இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். நான் சுவிசேஷம் சொன்னேன் பிரதர், கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்கள், உங்கள் பாதம் அழகாக இருக்கு. நீங்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறதுனால உங்கள் பாதம் மிகவும் அழகாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ மறுபடியும் எசேக்கியேல் 47வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோமா? இப்போ கர்த்தர் சொல்கிறார், முதலாவது 1000 முழம் என்ன செய்தான், அங்கே முழங்கால் வரைக்கும் வந்துருச்சான். எது வரைக்கும் வந்துச்சான்? முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு. ஏன் முழங்கால் வரைக்கும் வந்துடணும்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? அந்த முழங்கால் வரைக்கும் ஏன் வந்துச்சுன்னா, மகனே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை நிரப்ப போகிறேன். முழங்கால் வரைக்கும் வந்துச்சுன்னா நீ முழங்கால் படின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை ஜெபத்தில் ஜெப வீரனா ஜெப வீராங்கனையா கர்த்தர் மாற்ற போகிறாரு. அதுக்கு நீ உன் முழங்காலை நான் நினச்சிட்டேன், நீ இந்த ஜனங்களுக்காக கண்ணீரினால் நனைன்றது தான் அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமாய் இருந்தால் நலமாயிருக்குமே. என் குமாரத்தியாகிய எருசலேம் குமாரத்தி நிமித்தம் உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் என்ன செய்வேன், நித்தமும் அழுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு மனுஷி எதுக்குங்க முழங்கால் போடுறாங்க? எத்தனை பேர் முழங்கால் போட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர்? கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே முழங்கால் போட்டிருக்கிறோம். எதுக்காக போட்டிருக்கோம்? ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லா டோர் எண்ட் ஆஃப் த ரோடு வந்துட்டேன் பிரதர், எல்லாம் முடிய போகுது, கடன்காரங்க நெருக்கிறாங்க, நாளைக்கு காசு கொடுக்கணும், நாளைக்கு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், நாளைக்கு இந்த இதை கட்டியே முடிக்கணும்னு நினைக்கிறப்ப என்ன செஞ்சிடறோங்க, முழங்கால் போட்டுடுறோம். ஹல்லேலூயா. நீங்கள் முழங்கால் போட்டிங்கன்னா பாதாள நடுங்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமாக பிசாசு அநேக ட்ராப்ஸ் வச்சுருப்பான். நீங்கள் எழும்பக்கூடாதபடி உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சி வச்சுருந்தவங்கள திசை திருப்பி வச்சுருந்துருப்பான். பேங்க் மேனேஜர்கிட்ட 10 தடவை நடந்திருப்பீங்க, அவன் இல்லை உனக்கு லோன் சேங்ஷன் ஆகலைன்னு தான் சொல்லிடுவான். எத்தனை பேர் சொல்கிறீங்க, லோன் கேட்டு அலைஞ்சு கிடைக்கலையா? அங்கே நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவரே உமக்கு உண்மையாக தானே ஆண்டவரே இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் பிரச்சனைனா நீங்கள் இன்னும் முழங்கால முடக்கலை. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதனை குறித்து உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் எத்தனை பிள்ளைங்களை பார்த்தாரு தெரியுமா? சொல்லுங்கள். 10,000 அனாதை பிள்ளைங்க, 10,000 ஆர்ஃபன் சைல்டு,
Not 1 or 2 sisters and brothers, 10,000 orphans. 10,000 குழந்தைங்க. சாப்பாடு கொடுத்துட முடியுமா நம்மளால்? சரி, அது மட்டும் இல்லை, அவருக்கு சபை விசுவாசி எத்தனை பேர் இருந்தாங்களாம் தெரியுமா? 1500 பேர் இருந்தாங்களாம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி ஃபீட் பண்ண முடியும்? அவர் வேதத்தை எத்தனை தடவை தெரியுமா வாசித்திருக்கிறாரு? 100 முறை வேதத்தை வாசித்திருக்கிறாரு. நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும் என்கிட்ட, எப்படி வாசிச்சார்னு கேளுங்களேன். எப்படி வாசித்தார்? 100 முறையும் முழங்காலையே நின்று வாசித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருத்தருடைய வேதாகமத்தை வைத்து அவர் எவ்வளவு ஜெபிக்கிறார் என்று கண்டுபிடித்து விடலாம். ஹல்லேலூயா. வேதம் என்ன ஆகுமா? பெருசாயிட்டே போகுமா. எப்படி கர்ப்பவதிகளுடைய வயிறு பெருசாகுதோ அது மாதிரி என்ன ஆகும்? பெருசாகும். ஏன்? இதில் என்ன இருக்கும்? கண்ணீர் விழ விழ கண்ணீரின் நதி. அதான் வேதம் சொல்லுகிறது, நீ எப்படி கண்ணீர் விடு? நதி அளவு கண்ணீர் விடு. நதி அளவு என்ன செய்யணும்? கண்ணீர் விடணும். அப்போ கண்ணீர் விட்டு அழும் பொழுது என்ன ஆகுங்க? இந்த வேதம் பெருசாக மாறும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நதி அளவு கண்ணீர் விடணும். முழங்கால் அளவு என்ன செய்யணும்? நிரம்பிருச்சு. அடுத்து 5வது வசனம் வாசிங்க. 47:5. கடக்கக்கூடாத நதியாயிருந்தது, நீச்சல் ஆழமும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எப்படியாப்பட்ட நதி? நீச்சல் ஆழமான நதி. எங்க வரைக்கும் வந்துருச்சுங்க? இப்ப கழுத்தளவுக்கு வந்துருச்சு. நிச்சயமா எனக்கு நீச்சல் தெரியாது, ஆனா நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்ப கழுத்தளவுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? நமக்கு உள் மனசுல பயம் வந்துடும். என்ன செய்ய போறோம்? இப்ப அடுத்து மூழ்க போறோம். ஹல்லேலூயா. இப்ப முழங்கால் வரைக்கும் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? முதல்ல ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போறாரு பாருங்க. ரட்சிக்கப்பட்டோம், அந்த நதி என்ன செஞ்சிச்சு? உங்களை ரட்சிக்கப்பட வச்சிச்சு. அடுத்து உங்கள் பிறருக்காக கண்ணீர் விட்டு அழ வச்சிச்சு. முழங்கால் போட்டுட்டீங்க. இப்போ என்ன செய்ய போறாரு? கழுத்தளவு கொண்டு வந்துட்டாரு. என்னன்னா அது எது அடையாளம்னா, கர்த்தர் உங்க குடும்பத்தை பொறுப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நீங்க சொல்லலாம் கழுத்தளவு தண்ணி வந்துருச்சு பிரதர், குடும்ப பாரம் ஜாஸ்தி ஆயிருச்சு, தேவை ஜாஸ்தி ஆயிருச்சு. இப்போ என்ன செய்ய போறார் கர்த்தர்? உங்க கழுத்தளவு பிரச்சனை வந்துருச்சா, நான் உன்னை மூழ்க விட மாட்டேன் மகனே. அப்பதான் ஒரு கரம் வந்து தூக்குகிறது. கழுத்தளவு மூழ்க போறார். யாரு? பேதுரு மூழ்க போறாரு. ஒரு கரம் வந்து பிடிக்கிறது. அந்த கரத்தை பிடித்து கர்த்தர் தூக்கினார். ஹல்லேலூயா. பேதுருவின் கரத்தை பிடித்தவர் உங்க கடத்தை பிடிக்க மாட்டாரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக உங்க கரத்தை பிடிப்பார், உங்களை மூழ்க விட மாட்டார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, சத்துரு போல வரும் பொழுது என்ன செய்கிறார்? ஆவியானவர் விரோதமாய் கொடியேற்றுகிறார். சத்துரு வெள்ளம் போல வரலாம், யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சத்துரு வரலாம், ஆனா உங்களை மூழ்க விட மாட்டாரு. ஏன்னா நீங்க அவருடைய ரத்தத்தினால மூழ்கி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சு? நீச்சல் ஆழம் போயிட்டாரு. இப்போ கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னா, இப்போ இந்த சொன்ன எல்லா நதியும் ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்துக்கு வருதுங்க. எந்த இடம் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகைகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமேன். ஒருமனப்பட்டு. ஆமேன். அப்பொழுது பலத்த காற்று. ஆமென். வானத்திலிருந்து சடுதியாய் உண்டாகி போதும், அவங்க உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த நதி என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் என்ன செய்வார்னா, எத்தனை பேர் டேம் பார்த்துருக்குறீங்க? நிறைய டேம்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே பக்கத்தில் என்ன டேம் இருக்குது? நிறைய புழல் ஏரியில் ஒரு டேம் இருக்குது. அப்புறம் செம்பரம்பாக்கம் எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி டேம்ஸ் இருக்குது. பெரிய பெரிய அணைகள்லாம் இருக்குது. அதை என்ன செய்வாங்க? அந்த மதகை என்ன செய்வாங்க?
தண்ணி ரொம்பிருச்சுன்னா நியூஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பிருச்சுங்க, இப்போ என்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, திறந்து விட போகிறாங்க. அந்த பகுதியில் இருக்கவங்களாம் தயவு செய்து என்ன செஞ்சுருங்க, தப்பிச்சு ஓடிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்வாங்க எல்லா ஜனங்களும், அந்த நதியோரம் இருக்கிறவங்கலாம் என்ன செஞ்சுருவாங்க, வேறு இடத்திற்கு போயிடுவாங்க. ஏன்னா வர்ற தண்ணி சாதாரணமான தண்ணி இல்லை, அதிக வேகமாய் வரக்கூடிய தண்ணி. அல்லேலூயா. அதிக வல்லமையோடு வரக்கூடிய தண்ணி, அதிக அபிஷேகத்தோடு வரக்கூடிய தண்ணி. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் திறக்கிறாரு. எங்கே திறக்கிறார்னா உபாகமம் 28:14 திறக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தின் மதகுகளை திறக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. திறந்தோன்னு அங்கேருந்து என்ன வருதுங்க, ஆசீர்வாதம்ன்ற நதி அப்படி பாயுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாத நதி பாயுது. கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறக்கிறார். நோவாவின் காலத்தில் என்ன செய்கிறாரு, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தார். ஜலம் பேரிட்டு வந்ததா. நிற்க முடிஞ்சிச்சா யாராச்சும்? நிற்க முடியல. அதுபோல் அப்போஸ்தலர்கள் நாட்களிலே 120 பேர் உட்காந்துருந்தாங்க. கணுக்கால் அளவு நனைஞ்சவங்க, முழங்கால் அளவு நனைஞ்சவங்க, இடுப்பளவு நனைஞ்சவங்க, கழுத்தளவு நனைஞ்சவங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், மூழ்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன மழை வரப்போகுது தெரியுமா, கர்த்தர் வானத்தை திறந்து அங்கே ஒரு நதியை உண்டாக்க போகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நதி பாய போகுது. அல்லேலூயா. வாசித்தோம். என்ன நதி? எசேக்கியேல்ல அந்த ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்ததுன்னு வாசித்தோம். இப்போ ஒரு நதி. அந்த ஆலயம் என்ன ஆலயம் தெரியுமா? நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி கபாலா கராபாலா சதா, நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். புரிஞ்சிச்சா? அந்த ஆலயம், அந்த ஆலயம் யாரு? நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற தேவாலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த நதி என்ன செய்யுதான், எங்கெங்கே போகுது பாருங்க. இப்போ நதியெல்லாம் எங்கே போய் சேரும்? எல்லாம் சொல்லுங்க. வேற எங்கேயாச்சும் போய் சேருதா? மலைக்கு ஏறி போகுதா? எங்கள் ஊருக்கு ஏறி போகுதா? கொடைக்கானல் கீழே இருந்து மேலே. நதி எங்கே போய் சேருமா? கடலில் தான் போய் சேரும். சரி, அந்த கடலில் சேர்ற நதி என்னவாகுது? திருப்பி அந்த எசேக்கியேல் 47 வாசித்து பாருங்க. 9வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும், அல்லேலூயா, இந்த தண்ணீர் வந்தபடியினால் மச்சங்களும் உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன் நல்லா சத்தமா. அல்லேலூயா. இந்த நதி சேர்ற இடத்துல என்ன இருக்குமா? ஜீவராசிகள் பிழைக்குமா? ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்குமா? அது மாத்திரம் இல்லை, அந்த நதி சேர்ற இடத்துல என்ன இருக்குமா பாருங்க, என்ன நடக்குமா? ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்து ஏராளமான மச்சங்கள். மச்சங்கள்னா என்ன? மீன். அல்லேலூயா. அழகழகான மீன். எத்தனை பேர் திமிங்களை வளர்க்குறீங்க வீட்டில்? அல்லேலூயா. முடியாதல்ல. சின்ன கோல்டன் ஃபிஷ் நம்ம வளர்க்கலாம், ஆனால் பெரிய திமிங்களை வளர்க்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த நதி மச்சங்கள்னா பெரிய பெரிய திமிங்கலத்துக்கே என்ன செய்வார் ஆண்டவர்? உணவளிக்கிறவர். உங்களை என்னையும் போஷிக்க மாட்டாரா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ தான் முக்கியமான பாயிண்ட். கடலில் சேர்ற நதி என்னவா மாறும்? அது வரைக்கும் ஆரோக்கியமாக, அது வரைக்கும் அந்த தண்ணி எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். கடலில் சேர்ந்தோன்னே என்னவா மாறும்? மறுபடியும் இனிக்குமா? என்னவா மாறும்? துவர்ப்பாக மாறிடும், உப்பாக மாறிடும். ஆனால்
இந்த நதி பாய்கிற இடத்துல என்ன உண்டாகும் தெரியுமா? ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நதி பாய்கிற இடத்துல என்ன உண்டாகும்? ஆரோக்கியம் உண்டாகும். அந்த நதி யார்னா உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் என்கிற நதி தான். அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருந்து புறப்படுகிற நதி ஆரோக்கியத்தை உண்டாக்கும். எப்படி உண்டாக்கும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17-18 வாசிங்களே. மார்க் எழுதின சுவிசேஷம் 16-17. வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த நதி, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்களே, உங்கள்ட்ட இருந்து புறப்படுகிற அந்த நதி என்ன செய்யும்னா அநேக வியாதியஸ்தரை சுகமாக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யார் வீட்டில் போய் ஜெபிக்கிறீங்களோ அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க யார் தலையில கை வச்சு ஜெபிக்கிறீங்களோ அவங்க பிசாசு கட்டுல இருந்து அவங்க விடுதலை ஆவாங்க. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க யாருக்காவது வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணா அவங்க சுகமடைவாங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக மரித்தோருக்கு நீங்க ஜெபம் பண்ணாங்க உயிரோடு எழுந்துருவாங்கங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதுரு தொற்கால் என்கிற ஒரு விதவையை வீட்டிற்கு போகிறார். அந்த தாய் அநேக நற்காரியங்களை செய்தவங்க. ஆனால் என்ன நிலைமை தெரியுமா? இப்போ உங்களுக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் பேதுரு என்ன செய்கிறார்? அங்கே போகிறார். போன உடனேயே அவர் இயேசு கிறிஸ்து செய்தபடியே தானும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாரு. அங்கே மரித்து போன தொற்கால் உயிரோடு எழும்புறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஒரு உயிர் தெழுகிற வல்லமையே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார்னா அதை பயன்படுத்துகிறது யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு தான். விசுவாசிக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஏன் பொறுப்புன்னு சொல்கிறவங்க, கர்த்தர் எனக்கு ஆவியின் வரங்களை கொடுத்துருக்கிறாருங்க ஐயா, ஆவியின் வரங்களை கொடுத்துருக்கிறாரு பிரதர், நான் அதை பயன்படுத்துவேன்னு சொல்கிறவங்க நல்லா கை தூக்குங்க பார்க்கலாம். ஆவியின் வரங்களால் நான் நிரம்புவேன், ஆவியின் கனிகளால் நான் நிரம்புவேன், என்னை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொலேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கலாமே. கொலேசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சபையினுடைய கடமை என்ன தெரியுமா? இதுதான் பிரதான வசனம். இந்த சபையில் என்ன செய்கிறோம்? எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே உங்களுக்கு அறிவித்து போதித்து புத்தி சொல்லி என்ன செய்கிறோம்? கர்த்தருக்குள் சிறந்தவராக அனுப்புகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அழகான ரோஜா செடி வளர்க்குறீங்க, கள்ளி செடியா முளைக்கும்? நெல் விதைச்சா களை வருமா? அத்தி மரம் விதைச்சா அத்தி மரம் தான் வரும். அப்ப நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் நீங்களும் நானும். இந்த சபையில் கர்த்தர் உங்களை விருட்சங்களாக தான் வளர வைப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருப்பார்கள்? போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் எப்படி இருக்குமா? பெரியதாக இருக்கும். அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ஒரு நதியை கொடுக்கிறாரு. கடைசியா ஒரே ஒரு நதி இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த நதி என்ன நதி தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த நதி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அந்த நதி சாதாரண நதி அல்ல. அந்த நதி கல்வாரி என்கிற பலிபீடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
அந்த கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தையே அவர் தண்ணீராய் மாற்றி அப்படி அவர் பாடுகள் பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்து துடிதுடித்து மரித்தார். வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இது வேதத்திலே எழுதப்படவில்லை, ஆனால் சரித்திர புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? பென்ஹர் என்ற ஒரு மனிதன் அந்த காலத்திலே வாழ்ந்து வந்தான். அந்த பகுதியில் அந்த காலத்தில் நிறைய குஷ்டரோகிகள் வாழ்ந்து வந்தார்கள். பொதுவாக குஷ்டரோகிகளை என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? ஊருக்கு புறம்பே தள்ளி விடுவார்கள். ஆனால் அப்படி புறம்பே தள்ளி இருந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார். அப்பொழுது அவர் மரித்த பின்பு ஒரு பெரிய மழை வந்திருக்கிறது. அந்த மழை என்ன செஞ்சிருச்சு? இயேசுவின் சரீரத்தில் இறங்கி அவருடைய இரத்தம் நதியாய் பாய்ந்து இந்த குஷ்டரோகிகள் இருந்த குகைக்குள்ளே போய் பட்டு அந்த கணுக்கால் அளவு அந்த இரத்தத்தை அவங்க மிதிச்சாங்க. அவங்க சரீரம் முழுவதும் சுகமடைந்தார்களாம். கரங்களை தட்டி. இட்ஸ் a historical event. நிறைய விஷயங்களை வேதத்திலிருந்து எடுத்துட்டாங்க. இட்ஸ் ஆல் த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். ஏரோதின் நாட்களில் இதெல்லாம் நடந்திருக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது கல்லறையெல்லாம் வெட்டித்து அதில் இருந்தவர்களாம் என்ன செஞ்சுட்டாங்களாம்? தெருவிலே நடந்தாங்களாம். வாசிச்சிருக்கிறோமா இல்லையா? வாசிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த நதி பாயிற இடத்துல எல்லாம் அற்புத அடையாளம் நடக்கும். எல்லா கண்களை மூடி அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஷாக்கா பராத்தி லம ரபாலா.